ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டுருக்கீங்க. நிறைய பேருக்கு நிறையா உண்மைகள் தெரிஞ்சிருக்கும். அதை கொஞ்சம் ஏற்றுக்கவும் முடியல தான். ஆனாலும் அது உண்மை அப்படிங்கிறது பிரபஞ்சம், நீங்கள் கும்பிட்ற கடவுள் அது நிறைய பேருக்கு வெட்ட வெளிச்சமாக காமிச்சிருக்கோம். சில பேரால் ஏற்றுக்க முடியல அந்த சுச்சுவேஷனை. பட் உண்மை அதுதான். ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். சில விஷயங்கள் உங்களுக்கு கண்ணில் படுது, தெரியப்படுத்தினது கடவுள் தான். ஓகேங்களா? சில விஷயங்கள் உண்மையை ஏற்றுக்கிட்டு போகும்போது தான் அதை நம்மளால் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆக முடியும். அதே இடத்துல ஸ்டக்காகி நிற்காதீங்க. யாரோ நிறைய பேர் இந்த மாதிரி உங்கள் முன்னாடி போலியாக நடிச்சுட்டு அவங்க வாழ்க்கையில் நல்லவங்க மாதிரி உங்கள் முன்னாடி ஒரு முகத்திரை ஃபசாடு போட்டுட்டு நல்லவங்க மாதிரி நடிக்கிறது, வெளியில் உங்களுக்கே துரோகம் பண்ணுறது, உங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு சேனல் ஆகுது, ஒரு மெசேஜ். ஸோ அப்போது நடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு உங்களுக்கு காமிச்சு கொடுத்தது கடவுள் தான். சில உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே புரிய வரும். சில விஷயங்கள் பெயினாக தான் இருக்கும் ஆரம்பத்தில் ஏற்றுக்கிறதுக்கு. பட் இதுவும் கடந்து போகும். இதை தாண்டி ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக இருக்குது. ஒரு வசந்த காலம்லாம் இருக்குது உங்களுக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் என்ன பேசினேன்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டு இப்போது எனக்கு நான் பேசும்போதே உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். கண்டிப்பாக என்னோடய எனர்ஜி வைப்ரேஷன் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா இங்கே எல்லாமே எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் தான். இந்த ஜோஷோட நான் என்ன பண்ண போகிறேன், கார்டு எடுக்க போகிறேன். நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும். ஹாரன் சவுண்டு வந்துட்டாங்க. ஏன்னா என்னோடய பாசிட்டிவ் எனர்ஜி ஹைப்பில் இருக்குது. ஸோ நீங்களும் பார்த்துட்ருக்கோங்க. உங்களோட கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படியே மூட்டை கட்டிட்டு கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நல்ல பாசிட்டிவிட்டியாக சந்தோஷமாக அந்த ஒரு மனநிலைக்கு வந்துடுங்க. ஏன்னா இன்றைக்கி கடவுள் ஏதோ எனக்கு ஏற்பட்ட இந்த சந்தோஷத்தை இன்னும் அந்த எனர்ஜி ரூபத்தில் உங்களுக்கும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். எனக்கு அதுதான் இப்போ டவுன்லோடாக வருது. நான் அந்த சந்தோஷத்துலேருந்து வெளியிலேயே இன்னும் கொஞ்சம் கூட நான் வரல. இருந்தாலும் உங்களுக்கு அதே ஜோஷோடு நான் உங்களுக்கான கார்டை எடுக்க போகிறேன் நான். ஸோ இனிமேல் உங்கள் லைஃப்பில் எந்த விதமான கஷ்டமோ கவலையோ எதுவுமே கிடையாதுங்க. அது என்ன விதமான சந்தோஷமான நியூஸுங்கிறத பின்னும் பிறகு நான் சொல்கிறேன். பட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுவோம், கார்டு எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்தமாரி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க, அதெல்லாம் வேண்டாம். ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல, லைக் பண்ணுங்கள். ஸோ எனர்ஜிக்குள்ளே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு கார்டு என்ன வந்திருக்கு? வாவ்! நீங்கள் ஆசைப்பட்ட நபர் கண்டிப்பாக வராங்க. நீங்கள் ஒரு அழகான ஒரு சோல். எப்படின்னா ஒரு கேரிங்கான சோலுங்க நீங்கள். என்னோடய பேச்சில் இன்னும் என்னென்னா அந்த ஒரு சந்தோஷத்தில் ஹாரன் சவுண்ட் வேறு வந்துகிட்டே இருக்குது. கடவுளோட பிளஸ்ஸிங் கண்டிப்பாக இருக்குது. எல்லாத்துக்குமே போய் சேரப்போகுது. இன்றைக்கான வீடியோஸ் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அத்தனை பேரும் என்னுடைய அந்த மகிழ்ச்சி, அந்த ஜோஷ் பாருங்கள், விசில் சத்தம் கூட கேட்குது. அதே ஒரு எனர்ஜி கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் அப்படியே பாஸ் ஆகும். எனர்ஜி பாஸ் பண்ணுறேன் நான் யூனிவர்ஸ்கிட்டேருந்து. அந்த ஒரு எனர்ஜி நான் எப்பயுமே ஹீலிங்கில் பிரம்ம முகூர்த்தத்தில் அமிர்த வேலையில் நான் வாங்கி நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி இன்னொரு விதமாக நம்ம எனர்ஜி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, என்னோடய எனர்ஜி எந்தெந்த நேரத்தில் இந்த நார்மலான டைமில் சந்தோஷமாக ஹை பீக்கில் இருக்கோ அப்போ நான் பேசுகிற வார்த்தைகள் மூலமாக, நீங்கள் கேட்குறதன் மூலமாக, என்னோடய எனர்ஜி மூலமாக உங்களுக்கும் அந்த சந்தோஷம் உங்கள் லைஃப்லேயும் பாருங்கள் கிறிஸ்டல்லாம் விழுகுது. உங்கள் லைஃப்லேயும் அதே அதை நான் சொன்னல காலையில் கொடுக்குற அந்த ஒரு பாயிண்டட் எனர்ஜி கிறிஸ்டல் இது. இப்போ இதுவும் தடார்னு விழுகுது. என் கை பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதுவாக தானாக விழுகுதுன்னு சொல்கிறது, என் கை பட்டுச்சு. அதை பற்றி நான் சொல்கிறதுக்காக அவங்க கீழே விழுந்திருக்காங்க. அப்போது இதே எனர்ஜி உங்களுக்கும் கிடைக்கும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி லைஃப்பில் இருக்கிற அந்த நெகட்டிவான விஷயங்கள், காயங்கள், வடுக்கள், ஏமாற்றங்கள், சோகங்கள், துக்கங்கள், கலக்கங்கள், கஷ்டங்கள், இது எல்லாமே உங்கள் லைஃப்பை விட்டு போக போகுதுங்க. அது என்னென்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக கூட இருக்கலாம், அது ஒரு உறவு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஏதோ ஒன்று கலக்கத்தில் இருக்கீங்க, அது எல்லாமே சரியாகுது. சூப்பராக இருக்குது. ஃபினான்ஷியலாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்க இடத்துல எனக்கு இப்போது முழுமையாக எனக்கு வேணுங்கிற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ அல்லது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ, ஏர்னிங் இம்ப்ரூவ்மெண்ட்டோ, அல்லது வேறு ஒரு கம்பெனி மாறுறேன்னு இருக்கேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்குது. சூப்பரான பர்சனுங்க நீங்கள். செகண்ட் டெக்கான் பார்த்துட்டு இருக்கவங்க சாஜிடேரியஸாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், உங்கள் பர்சனாக இருக்கலாம். கேப்ரிகான் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி, எர்த் எனர்ஜி. நினச்சிட்டு இருக்க காரியம் நடக்குமா நடக்காதா, ரொம்ப நாளாக நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நடக்குது அப்படிங்கிற டபுள் கன்ஃபர்மேஷன் தான்.
அப்போ குயின் மாதிரிங்க நீங்கள் பார்க்குறவங்க குயின் லேடிஸாக இருந்தால் குயின்னு, ஜென்ஸாக இருந்தீங்கன்னா கிங்கு. பென்டகல் லெவலில் கையில் அப்படியே பொருள போகுதுங்க. அதுதான் நான் வந்து இங்கே சொல்ல போகிறேன். ஏன்னா ரொம்ப கான்சியஸாக நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதில் வந்து ரொம்ப பேர் வந்து இந்த பண விஷயத்தில் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து வருது ஆனால் கைக்கு பத்த மாட்டேங்குது அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய எனர்ஜி மூலமாக உங்களுக்கு பென்டகல் லெவலில் ஹைக்காக வரப்போகுதுங்க. திடீர்னு ஏதாவது ஒரு ஆரஞ்சு திடீர்னு ஏதாவது நீங்கள் பார்த்துட்ருக்க வேலையில் நார்மலாக போயிட்டுருக்கிற ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி அதாவது ஒரு 5 டேஸ்க்குள்ளேன்னு வச்சுக்கோங்க. 5 டேஸில் அந்த மாற்றத்தை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. திடீர்னு ஒரு பெரிய லெவலில் யாராவது வந்து அந்த கடையிலேருந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம். அப்புறம் ஜாக்பாட்டாக எதுவும் ஒன்றுங்க, ஒரு ஜாக்பாட்டாக உங்கள் லைஃப்பில் வந்து கிடைக்கும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு அறிகுறி உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு. இன்னும் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், லைக் கொடுத்து உள்ளே வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வெளியில் இருக்கீங்க, அவுட் ஆஃப் த எனர்ஜியில் இருப்பீங்க. சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு போய் சேராது, கனெக்ட் ஆகாது. இது பர்சனல் ரீடிங் வேணும்னா தனியாக இருக்குது. இது ஓவரால் மெசேஜஸ், ஓவராலாக எல்லாருக்கும் உண்டான மெசேஜஸ். ஸோ சில விஷயங்கள் அப்படி இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டு கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கான மெசேஜ் செப்பரேட்டாக வேணும்னா செப்பரேட் பர்சனல் ரீடிங் கண்டிப்பாக ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. வாவ், கம்ஃபர்ட் ஜோனில் நிறைய பேர் இருக்கீங்க. கம்ஃபர்ட் ஜோன்லாம் விட்டு வெளியில் வாங்க, இதுதான் டைம். உங்களுக்கு பயந்துட்டே இருக்காதீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பயப்படுறதுனால தள்ளி போகுது. பயப்படாமல், ஏன்னா நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கான ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, அற்புதமான ஒரு வாழ்க்கை, ஒரு ப்ரொட்டெக்ஷனான ஒரு வாழ்க்கை, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு அதிசயமான என்ன சொல்லலாங்க, சூப்பராக இதுக்கு தாண்டா நான் ஆசைப்பட்டேன், ஒரு கனவு வாழ்க்கை, ஒரு ட்ரீம் லைஃப் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த லைஃபுக்கு உங்களை போக விடாமல் தடுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? உங்களோட பயம்தான். நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன், என்னால் வந்து இதை தாண்டி நான் வெளியில் போய் எனக்கு ஏதாவது நிறையா லாஸ் ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள். நிறைய பேர் வந்து கல்யாணம் குறித்து வந்து ஒரு நபர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கேன், நான் இதை தாண்டி வெளியில் போய் அந்த பர்சனை போய் மீட் பண்ணி அவங்க கூட நான் கல்யாணம் பண்ணி எனக்கு லைஃப் எப்படி இருக்க போதோன்னு ஒரு பயத்தில் இருக்கேன். கம்ஃபர்ட் ஜோன்லாம் விட்டு வெளியில் வாங்க. உங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு விஷயம். ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருக்கீங்க, உங்கள் கையில் டிவைனோட பவர் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு. இதுதான் சூப்பரான டைம்ங்க. இது அழகாக இருக்கும். இதை தாண்டி, அந்த வளையத்தை தாண்டி நீங்கள் வெளியில் வரும்போது தான் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்க, நிறையா விஷயங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நான் என்னன்னு தெரியும், வாழ்க்கை நான் என்ன, எப்படி நடந்துக்கணும், எதுவுமே எனக்கு நான் வந்து இப்போ இல்லை. நான் இப்போ எப்படி நான் முடிவு எடுத்து வெளியில் போகிறதுன்னா, தைரியத்தை மட்டும் பிடிச்சிக்கோங்க, கடவுள் நம்புங்க. நீங்கள் எதுவுமே இங்கே பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம வாழ்க்கையை வந்து ஹேண்டில் பண்ணுறது, நம்ம வாழ்க்கை தலையெழுத்தை எழுதுறது, எழுதி வச்சிருக்கிறது ஆல்ரெடி எல்லாமே கடவுளுங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு. இன்னுமேலும் பயத்தில் இருந்துட்டு நான் தான் பண்ணுறேன், நான் தான் செய்கிறேன், என்னால் தான் ஆச்சு, என்னால் தான் போச்சு, அதெல்லாம் தேவையில்லை. என்னென்னா நீங்கள் போகிற பாதை எல்லாமே ஸ்பிரிட் அனிமல்ஸ் இருக்காங்க, கைடன்ஸ் இருக்குது, ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, உங்களை ப்ரொடெக்டிவ் டீமே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் எதுக்கு பயப்படணும்னு சொல்கிறேன் நான். எதுக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஒரு அருமையான வாழ்க்கை இருக்குது, சமத்தியாக இருக்குது. நீங்கள் இனிமேல் அழகாக பட்டாம்பூச்சி மாதிரி இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியில் வாங்க. ஏதோ ஒரே இடத்துல அரைச்சமாகவே அரைச்சிட்டு நிற்கிறீங்க, அதில் அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா மாவு புளிச்சு போயிடும். அதை விட்டுட்டு வெளியில் வாங்க. ஒரு வேறு திசை, வேறு வாழ்க்கை, புதுசாக ஒரு பயணம், ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் வரும் கண்டிப்பாக. 3333 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. 21 ப்ராமினெண்ட்டாக இருக்குது. டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம், அல்லது முக்கியமான நாளாக கூட இருக்கலாம். எர்த் எனர்ஜி, சாட்டன் எனர்ஜி, நிறைய பேர் பிளான் கூட பண்ணியிருக்கலாம் உலகம் சுற்றுவதற்கு. அப்போ 3ங்கிறது ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஆப்டமிஸ்டிக்காக நீங்கள் பாசிட்டிவ் தாட்டோட சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. சமத்தியான கார்டு. அப்போது ஒரு கம்ப்ளீஷன் தான், ஒரு முழுமை. இந்த தன்மைக்கு தாண்டா நான் இது வரைக்கும் நான் வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்ச விஷயம் கண்டிப்பாக அட்டைன் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு கார்டும் வந்து வருது. ஃபஸ்ட்டு கார்டு பணத்தை அள்ளி கொடுத்துட்டு நீ ஊரை சுற்றி பார்த்துட்டு வான்னு ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பு கூட போகலாங்க. நீங்கள் ஜாலியாக கூட இருக்கலாம், ஒரு ட்ராவல் பண்ணலாம், அல்லது வெளிநாட்டுக்கு போய் வேலை பண்ணுற மாதிரி கூட நான் யோசிச்சிட்டே இருக்கலாம். நான் எப்படா போனால் எப்படி இருக்குமோ அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வெளிநாடெல்லாம் போகலாம். ஒரு லைஃப்பை வந்து இனிமேல் தான் நீங்கள் கொண்டாட போகிறீங்க. அந்த ஒரு நல்ல விஷயம், நல்ல காலம் உங்களை தேடி வந்துட்டுருக்கு. பயப்பட தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் சூப்பராக இருக்குது. பாசிட்டிவ் எனர்ஜி பயங்கரமாக இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா ஃபாரின் போயிட்டு வாங்க, யோசிக்காதீங்க. நல்ல காலம் வருது, யோசனை பண்ணிகிட்டே இருக்காதீங்க, களத்தில் குதிங்க. வாவ், நீங்கள் ஒரு அன்பான ஒரு பர்சன் தான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் பென்டகல் லெவலில் அருமையாக கொடுத்துட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? காசு தேவை, அதுக்கப்புறம் நிம்மதியான ஒரு உறவு தேவை, நம்மளை மதிக்கிற, நம்ம மேலே உண்மையாக பாசம் வைக்கிற ஒரு உறவு, எப்பயுமே நம்ம கூட உண்மையாக இருக்கிற அந்த ஒரு நபர் தேவைன்னு தான் நம்ம எல்லாமே இங்கே போராடிட்டுருக்கோம். ஏன்னா ரிலேஷன்ஷிப்னால பிரச்சனை இருக்குது, புரிஞ்சிக்க முடியாத தன்மை இருக்குது, விட்டு விலகி இருக்காங்க, நான் ஒன்று சொல்ல அங்கே ஒன்று பேச, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், தாட் ப்ராசஸில் 2 பேருக்குமே இன்டிஃப்ரென்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் போய் அது ஒரு பெரிய
கஷ்டம். அப்போது ஒரு சின்ன ஒரு அன்பை மையப்படுத்தி அது வந்து பெரிய ஒரு ஒரு அன்புக்காக ஏங்கி ஒரு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி போய் அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோலே வந்து என்ன ஆகுது, பெரிய விதமான ஒரு பிரிவினை வந்து 2 பேருக்குள்ளே ஏற்படுத்தி சொல்லிக்க முடியாத, பேசிக்க முடியாத, சொல்லி புரிய வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே 2 பேரும் இப்போ பிரிஞ்சு கூட இருந்திருக்கலாம். பட் ஆனால் பார்க்குற நீங்கள் ரொம்ப அன்பான ஒரு பர்சன் தான், அன்புக்காக ஏங்குற பர்சன், அன்பை வாரி வாரி கொடுக்குற ஒரு பர்சன். ஆனால் ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு பர்சன் தான். பட் உங்களை நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்க. பட் இருந்தாலுமே உங்களால் வந்து அந்த ஒரு இரக்க குணம் இதெல்லாமே வந்து மாற்றிக்க முடியாது. அவங்க மனிதர்கள் வருவாங்க, ஏமாற்றுவாங்க. அதுக்காக நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்க மாட்டீங்க. நீங்களே உங்களுக்கு ஹீலிங் கொடுத்து நிறையா விஷயங்கள் உங்களை பொறுமையாக நிறையா கற்றுருப்பீங்க இந்த ஸ்டேஜில். ஆனால் பொறுமை அப்படிங்கிறது வந்து முன்னெல்லாம் வந்து எதாக இருந்தாலுமே எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நிறைய விஷயங்கள் பட்டதுக்கப்புறம், நிறைய பெயினை அனுபவித்ததுக்கப்புறம், வாழ்க்கையில் நிறைய சந்தித்ததுக்கப்புறம், நிறைய ஒரு வித்தியாசமான நபர்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வாழ்க்கை கொடுத்த அடியில் ஒரு ஸ்டேபிளான, ஒரு பொறுமையான, ஒரு கேரிங்கான, எதையுமே நிறுத்தி நிதானித்து அவசரப்பட்டோம் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுருப்பீங்க. கடவுளுக்குள்ளே போயிருப்பீங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்லாம் ஆகி இப்போ நிறைய மெசேஜஸ், இன்ட்யூட்டிவ் மெசேஜஸ், நீங்கள் நிறைய பேருக்கு ஹீலிங் கொடுக்குற அளவுக்கு இப்போ திறமையாக வந்திருப்பீங்க. ரொம்ப கேரிங்கான பர்சன் தாங்க. ஜெமினி எனர்ஜி, 3rd டெக்கான் ஜெமினி, 2nd டெக்கான் கேன்சர், வாட்டர் எனர்ஜி தான். சூப்பரான பர்சனுங்க. அன்புக்காக ஏங்குற பர்சன், அன்பை வாரி வாரி கொடுத்துட்ருப்பீங்க. பட் உங்களுக்கு வரலைன்னா கூட நீங்கள் எப்பயுமே உங்களோட தன்மையிலேருந்து மாறாத ஒரு அழகான ஒரு சூப்பரான பர்சன் தான். எவ்வளவோ சந்திச்சிட்டீங்க. இதுக்கு மேலே வந்து உங்கள் கேரக்டரை நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க. அதே மாதிரி இருப்பீங்க. அதே மாதிரி தான் என்ன, நீங்கள் ஒரு கேரிங்கான, ஒரு நர்ச்சரிங்கான, ஒரு அன்பான ஒரு பர்சன் தான். யார் எப்படி வந்துட்டு என்னை ஏமாற்றிட்டு போனாலும் நான் என்னோட அந்த ஒரு அன்கண்டிஷன் லவ்வில் நான் அப்படி தான் இருப்பேன். அவங்கள மாதிரியே என்னால் அவங்க அப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க, ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, நானும் ஏமாற்றிட்டு போகிற அளவுக்கு என்னோட அந்த ஒரு இயல்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன். பிறப்புலே நீங்கள்லாம் வந்து அப்படிங்க. ஒரு அன்புனா அன்பு, உண்மைனா உண்மை, ஒரு இன்னசென்ட்னா இன்னசென்ட், கமல்லம் கவடம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? கள்ளம் கவடமே இல்லாத ஒரு பர்சன். வெள்ளந்தீங்க நீங்கள், வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கிற பர்சன். வாவ், என்னடா ஒன்றுமே வரலையான்னு பார்த்தேன். ஆனால் உங்கள் லைஃப்பில் தான் நிறைய தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் மாதிரி வந்திருக்கும். ஒரு அம்மா ரூபத்தில் இருக்கலாம், உங்கள் பார்ட்னரோட அம்மா ரூபத்தில் இருக்கலாம், அல்லது வேலைன்னு சொல்லிட்டு காரணம் காமிச்சு உங்கள் பர்சன் விட்டு போயிருக்கலாம், அல்லது உங்களை பிரிக்கிறதுக்காக நிறைய சதி வேலைகள், ஈவில் மேஜிக், பிளாக் மேஜிக் கூட பண்ணியிருக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து லைஃப்பில் நிறையா வந்து பட்டிருப்பீங்க நிறைய. ஆனால் வந்து இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப கரேஜியஸான பர்சன். எல்லாத்தையும் தாண்டி சகிச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து எப்போவோ உடஞ்சி போயிருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏதோ ஒன்று இழுத்து பிடிச்சி எப்படியாவது நம்ம வாழ்க்கை சரியாகும், நம்ம சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற அதில் ஒரு ஃபோக்கஸ் வச்சு டிட்டர்மினேஷனாக எனக்கு சரியாகும், நான் இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துடுவேன், கடவுள் இருக்காரு அப்படிங்கிற ஒரே பிடிப்போடு நீங்கள் இருக்கிற பர்சன் நீங்கள். பட் ஆனால் உங்களை ஆட்டி வைக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டில் நிறையா பேர் சதி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். 3rd டெக்கான் பைசஸ் எனர்ஜி, 2nd டெக்கான் ஏரிஸ் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி, ஃபயர் எனர்ஜி, குயின் ஆஃப் வான்ஸ். அப்போது இங்கே வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒன்று சதி வந்து பிரிக்குதுங்க. அது வந்து பிளாக் மேஜிக்காகவும் இருக்கலாம், ஒரு தேர்ட் பர்சனாகவும் இருக்கலாம், அம்மா அப்பா அக்கா, உங்களை பிரிக்கிற, உங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்கிற ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்குது. ஒன்று கெரியர் கூட இருக்கலாங்க. எல்லாமே வந்து இப்போ வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லிட்டேன். ஆமாம் இருக்குது. அப்படி யாராவது உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ எங்களை பிரிக்கிற மாதிரி ஒரு உறவு இருக்குது அப்படின்னா அது எந்த உறவுன்னு போட்டு இதில் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். அடுத்தது இந்த பாசிட்டிவ் எனர்ஜி. ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜியோடு சேர்ந்து நெகட்டிவ் எனர்ஜி வருது அப்படின்னா யாரோ ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம் அந்த நெகட்டிவ் எனர்ஜியில். கஷ்டப்பட்டு இப்போ வந்து என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஒரு தனியாக இருக்கீங்க. இப்போ என்னென்னா எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு இவ்வளோ பெரிய காயம், இவ்வளோ பெரிய ஏமாற்றம், இவ்வளோ பெரிய பெயின் எனக்கு வந்து கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அவங்க நீங்கள் நம்பின அத்தனை விஷயங்களுமே வந்து உண்மையான ஒரு அன்பு இல்லை. உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க, உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்காங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்காங்க, உங்கள் அன்பை புரிஞ்சிக்கலை, உங்களை தெரிஞ்சிக்கலை அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு தனிமையில் வெறுத்து போய் எதையுமே பார்க்கல நீங்கள். அப்படியே உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, உங்களுக்கு நிறைய கடவுளோட அன்பு இருக்குது, நிறைய உங்களுக்கு புதுவில் வரலாம், அல்லது வந்து நம்மளை சுற்றியே ஒரு பிரபஞ்ச அன்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? இந்த அன்பு ஏமாத்திருச்சுன்னா பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற அன்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா? நம்மளை சுற்றி சூரிய பகவான், அந்த மரம் செடி காற்று, நம்ம சுற்றி இருக்கிற இயற்கை அத்தனையுமே நம்மளோட ஃப்ரெண்டு தான். அது இருக்குது, அன்பு கொடுக்குது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு அன்பு கொடுக்குறாங்க. ஒரு அன்பு ஏமாத்துச்சு அப்படின்னா வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தோடு இருக்கிறீங்க. ரொம்ப ஒரு ஃபெயிலியராக ஆகிடுச்சோம் நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும்னு நினச்சி எடுத்த ஒரு முடிவு இப்படி ஒரு மோசமாக போகணும்னு ஒரு ஏமாற்றத்தை கொண்டு
கொண்டு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங்கோட அந்த ஒரு நிறைய பேர் வந்து ஒரு கம்பெனியோ அல்லது பிஸ்னஸ்லையோ லாஸ் ஆகிருக்கலாம். இப்படி நம்ம வந்து நம்பி பண்ணோமே நல்லா இருக்கும்னு நினச்சோமே இப்படி ஒரு பெரிய லாஸ் வந்துச்சு அப்படின்னு கூட நீங்கள் அந்த ஒரு இன்ஸ்டேபிள் மைண்டில் கூட நீங்கள் இருக்கலாம். அது வந்து 5555 பார்க்குற பர்சனாக கூட இருக்கலாம். ஒரு விஷயத்த ஒரு சின்ன விஷயத்த அதையே நினச்சி ஒரு பூதாகரமாக அதை வந்து ஆக்கி பெருசாக எக்ஸாகரேட் ஆகி அந்த மைண்டு ஃபுல்லாக உங்கள் கவனத்தை நீங்கள் வந்து ஒரே விஷயத்துக்கு கொடுத்து பிரபஞ்சத்துக்கு சமிக்கைகளாக அனுப்பி அதே தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. திரும்ப இதே மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது, ஏமாத்துது, வருது, போகுது, கஷ்டம், நஷ்டம், அழுகை, கண்ணீர் மாற்றி ஒரே சீனுக்குள்ளேயே நீங்கள் நிற்கிறீங்க. அந்த பக்கம் வேற ஒரு சீன் இருக்குது. அப்போ மைண்ட் செட் மாற்றினீங்கன்னா தான் இந்த சீன்லேருந்து தப்பிச்சு வெளியில் போய் வேற ஒரு சீனுக்கு இருக்குது நமக்கு. அப்போது இது எல்லாமே நடக்கணும்னா சில விஷயங்கள் இங்கே நம்ம கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கு. விஷயம் என்ன கற்றுக் கொடுத்துருக்கு அப்படிங்கிற அந்த ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேட்குற விஷயத்தை விட்டுட்டு இந்த விஷயத்துலேருந்து நான் என்ன கற்றுக்கணும், என்ன நான் தப்பு பண்ணேன், இதை நான் என்ன சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வந்து எப்பயுமே கேட்க மறந்துட்டோம். அதுதான் இங்கே நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது. பெரிய பிரச்சனை வெளியில் கிடையாதுங்க, பெரிய பிரச்சனை நமக்குள்ளே தான் இருக்குது. அப்போது இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நீங்கள் மாறினீங்கன்னா எல்லாமே மாறுது. அடுத்த கார்டு என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி பயங்கர வைப்போடு இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பினஸோட ஆரஞ்ச் சவுண்டோட நிறைய பேருக்கு ஹீலிங் எனர்ஜி 4 மணிக்கே வந்து கொடுத்துட்ருக்கேங்க. தேவைப்படுறவங்க வந்து ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப மோசமான பிரச்சனையாக போயிட்டுருக்கு. என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. என் கண்ணுக்கு மீறின ஒரு சக்தி இருக்குது. அவங்கக்கிட்ட என்னால் பேச தெரில. அவங்கள என்னால் கும்பிட முடியல. என்னால் மெடிடேஷன் கூட ஒரு 2 நிமிஷம் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு பிரச்சனை மைண்டில் ஓடிட்டே இருக்குது. எனக்கு வந்து நிலை குலைஞ்சி போகுது. என்னால் வந்து என்னை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னவங்க எனர்ஜி ஹீலிங்குள்ளே வாங்க. எனர்ஜி ஹீலிங் வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. எல்லாமே நான் மட்டும்தான் இங்கே பண்ணுவேன். ஸோ சில விஷயங்கள் மட்டும் உங்களை பண்ண வேண்டியது இருக்கும். அந்த விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். 48 நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்க. அடுத்தது வந்து நீங்கள் ரொம்ப தெளிவான பர்சன். நிறைய பேருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் என் லைஃப்பில் ஏன் நடக்குதுலாம் கேட்கக்கூடாது. என் லைஃப்பில் இது நடந்ததுனால தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நான் உட்காந்துருக்கேன். புரியுதுங்களா? அவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு முன் உதாரணமாக என் வாழ்க்கை சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன் உங்கள் வாழ்க்கை சேஞ்ச் ஆகாதா? நான் பண்ண மாற்றம் என்ன, உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ண தப்பு என்ன அப்படின்னு என்னால் சுட்டி காட்டி சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா இது எதுவுமே படிச்சுட்டு வந்து ஒப்பிக்கிறது வந்து அது வந்து நிற்காதுங்க. அது வந்து டப்பா அடித்து ஒரு இடத்துல வந்து பேசுகிறது நிற்காது. எந்த இடத்துல வந்து நம்ம அனுபவபூர்வமாக பெயின் ஆகி வலிச்சு, அதனால தான் கடவுள் எனக்கு இதை வந்து அனுபவபூர்வ பாடமாக எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆனால் கற்றுக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் இன்னொன்று உண்மையாகவே சொல்கிறேங்க, நல்லா ஆள் மனசுலேருந்து சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். இந்த டேரோ கார்டு என்னோட சாமி மாதிரி சத்தியம் பண்ணி சொல்கிறேன். அந்த நான் கற்றுக்கிற அந்த என்னோட டார்க் நைட் ஆஃப் த டைம்லேருந்து கற்றுக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் பக்கத்தில் இருந்து கற்றுக் கொடுத்தது வந்து கடவுள் தான், சிவன் தான். அவரை பற்றி எனக்கு ஒன்றும் அவ்வளோவா தெரியாது. பட் ஆனால் அந்த உணர்வு மூலமாக நான் வந்து உணர்ந்தேன். அவர் தான் நிறையா விஷயங்களை என்னை மாற்றி கொண்டு வந்து அவரோட குழந்தை முருகன் கிட்ட வந்து நீ முருகனோட அந்த ஒரு பிளெஸிங்கோட சைல்டுங்கிறதே எனக்கு அதுக்கப்புறம் தான் ஃபீல் ஆனிச்சு. ஆனால் எழுதுனதெல்லாம் ஜாதகம் எழுதுனதெல்லாம் சின்ன வயசில் எழுதியிருக்காங்க. பேர் வச்சதே பழனி அம்மாள் தான். அப்புறம் கூப்பிட்ற பேர் தான் ஹேமா அப்படிங்கிறது. ஸோ வந்து இதில் என்னென்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கான ஒரு பர்சன் தான். அதனால் இது நடக்குதுன்னா நல்லதுன்னு அர்த்தம். புரியுது? ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னா சில விஷயங்கள் இங்கே கற்றுக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. ஓவராக அன்பை வச்சுக்கிட்டு பின்னாடியே துரத்திட்டு ஓடாதீங்க அப்படின்னு நான் போன தடவை கதை சொன்னேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. இன்னொரு தடவை சொல்கிறேன். நான் சொன்னேன்னா என்னங்கிறது மறந்துட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு பர்சனல் ரீடிங் கொடுக்குறதுனால பர்சனல் ரீடிங்கில் சொன்னனா அல்லது வீடியோவில் சொன்னனாங்கிறதே எனக்கு தெரியல. இப்போ வந்து ஒரு பர்சனை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஓவராக வந்து அவர் பின்னாடியே போய் துரத்திட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், என்னன்னு கேட்டுக்கோங்க. ஒரு நாயை வந்து நான் சொல்லிட்டேன்னா திரும்ப நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சொல்லலைன்னா புதுசாக கேட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஒரு நாயை வந்து நம்ம சங்கிலி போட்டு கட்டிட்டு ஐயோ அது ஓடி போயிருமே அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சங்கிலியை இறுக டைட்டாக பிடிக்க என்ன ஆகும், அந்த நாய்க்கு கழுத்து வலி வந்து என்ன பண்ணும், பயத்தில் அது அப்படியே நம்மளை விட்டுட்டு அப்படியே தெரிச்சு ஓடும். உயிர் தப்பிக்கிற இதில் வந்து தெரிச்சு ஓடும், எங்கிட்டாவது தப்பிச்சு ஓடிடலான்னு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சில விஷயங்கள் அங்கன்னு அது அப்படியே மாயை, அது ஒரு இல்யூஷனுக்குள்ளே போய் மாட்டி அங்கங்கே இருந்துட்டு அது ஆனால் என்ன பண்ணும், திரும்ப வந்து அதெல்லாம் வந்து அதுக்கு பிடிக்காம திரும்ப நம்மக்கிட்ட வந்துடும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என் நாய் எங்கே போனாலுமே அது சுற்றிட்டு என் இடத்துக்கு வந்துடும்னு பாசிட்டிவிட்டி மைண்ட் செட்டோடு இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு உறவு நம்மளை விட்டு கொஞ்ச நாள் பேசலைனாலோ அல்லது நம்மளை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் அங்கே முக்கியம்னு அது போயிருக்கு அப்படின்னாலும் அங்கங்கே போயிட்டு அடிபட்டு அது திரும்ப வந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வைக்கணும். நீங்கள் ஓவராக அவர் பேசலை, ஒரு மெசேஜ் பண்ணல, எனக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா ஓவராக நம்ம சேஸ் பண்ண இந்த நாய்க்கு எப்படி வந்து அந்த கழுத்து சங்கிலி பிடிச்சி இழுக்கும்போது ஒரு மூச்சு திணறல் ஏற்படுதோ, கண்ணுக்கு தெரியாத
இல்லாத ஒரு எனர்ஜி, உங்களுடைய ஒரு அன்பான அந்த ஒரு எனர்ஜி வந்து அவருக்கு வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் அவர் வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் உங்களை விட்டு வெளியில் ஓடுறாரு. அதனால தான் சொல்கிறேன், சேஸ் பண்ண அவங்க ஓடுவாங்க. ஏன்னா இங்கே கண்ணுக்கு தெரிகிற மனுஷங்க கிடையாது, கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி தான் இங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், ஒரு விஷயம் நமக்கு விட்டு விலகுதுன்னா அதை அப்படியே ஃப்ரீயாக விடுங்க. உங்களுக்குள்ள எனர்ஜியை ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ள இல்லாத அந்த, ஏன்னா நமக்கிட்ட ஒன்றுமே இல்லை, எனர்ஜி இல்லை, அதனால வந்து அவர் வந்து விட்டு விலகி ஓடுறாரு. ஏன்னா எல்லா எனர்ஜியும் நீங்கள் கொடுத்து அவரை எடுத்து கொடுத்து துரத்திக்கிட்டே இருக்கீங்க நீங்கள். அவர் அந்த எனர்ஜி அவரால் வந்து ஹேண்டில் பண்ண முடியல, அதனால் தப்பிச்சு ஓடுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்றுமே இல்லை இப்போ உங்கள் எனர்ஜி. அப்போ உங்களை பார்த்துக்கோங்க, உங்களை சரி பண்ணுங்கள். உங்களை கரெக்ட் பண்ணிக்கிற ஒவ்வொரு செகண்டுமே அவர் வந்து திருந்தி வருவாங்க. அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவான ஒரு அழகான சட்டங்க. இந்த சட்டத்தை நான் எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னா வாழ்க்கை பாடத்தில் கற்றுக்கிட்டேன். ஸோ நிறையா விஷயங்கள் என் லைஃப்பில் வந்து என்னென்னா சேஞ்ச் ஆகிருக்கு. எப்படா சேஞ்ச் ஆனிச்சு ஒரு 25 வருஷம் இல்லாத நீங்களாம் சொல்கிறீங்க, ஏங்க தப்பு பண்ணியிருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குமா? ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குங்க. ஆனால் நான் ரியலைஸ் பண்ண அடுத்த செகண்ட் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிச்சு. அப்போது நீங்களும் ரியலைஸ் பண்ணணுமா இல்லையா? நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இங்கே லெசனே யாருக்குன்னா உங்கள் பர்சனுக்கு லெசன் கிடையாது. இங்கே நீங்கள் தண்டனை கிடைக்கணும்னு அவங்க சொல்கிறீங்க பாருங்கள், அவங்களுக்கு லெசன் கிடையாது. இங்கே நீங்கள் லெசன் படித்த அடுத்த செகண்ட் அவங்களுக்கு சமத்தியான தண்டனை. இது வரைக்கும் லைஃப்பில் அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தே இருக்க மாட்டாங்க. உங்களை ஏமாத்தினவங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் எந்த இடத்துல நிற்க வச்சு எப்படி அடித்தா எப்படி உனக்கு வலிக்குங்கிறத அந்த மாதிரி லெசன் அவர் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இங்கே லெசன் படிக்கிறது தான் இங்கே கடவுளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் தான் கடவுளுக்கு முக்கியம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நீங்கள் அவளையே நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். தண்டனை இல்லையா? கர்மாலாம் இருக்குன்றாங்களே, அதெல்லாம் நடக்காதா? இதே மாதிரி தான் நானும் கேள்வி கேட்டேன். 25 வருஷமாக ஒன்றுமே நடக்கலை. ஆனால் என்னை மாற்றிக்கிட்ட அடுத்த ஒரு 6 மாதத்துலங்க அப்படியே டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆனிச்சு. அதுதாங்க எனக்கு மிராக்கிளான விஷயம். அப்போ இங்கே என்ன நடக்குதுங்க? அப்போது இயல்பாக வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போகிறாங்களே, அப்போ அதெல்லாம் உண்மையா அப்படின்னு யோசிக்கும் போது தான் யாருமே எல்லாமே ஒரு மேம்போக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால வந்து நமக்கு வந்து ஒன்றுமே புரியல. அப்போ வந்து ஏதோ ஒரு பவர் இருக்குது, சக்தி இருக்குது, சாமி இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் ஒரே ரூபத்தில் தான் இருக்குது, ஒரே எனர்ஜி தான். அந்த எனர்ஜிக்கு வெவ்வேறு பேர் கொடுத்து நீ எதை நம்பு, எப்படியோ தப்பிச்சிரு இந்த உலகத்தில். ஏன்னா இங்கே எல்லாருமே கவலைப்பட்டுட்டு இருக்கோம். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழி இருக்குது. நீ யாரை நம்புறியோ அதை நம்பு. உனக்கு வந்து ஏன்னா இது சாமி கிடையாது, நீ கும்பிட்றது சாமி கிடையாது, இதுதான் சாமின்னு நம்ம அடிச்சுக்க கூடாது. இங்கே என்னென்னா எல்லாமே ஒன்று தான். ஏன்னா இந்த அடிச்சுக்கிற டைம் வேஸ்ட் ஆகுது நமக்கு. அப்போது ஏற்கனவே டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு விஷயம் முக்கியம்னு நம்மளுடைய ஒட்டுமொத்த அந்த ஒரு நல்ல ஒரு சக்தியை நம்ம வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம கவனத்தை கொடுத்து நம்ம அதை வாழ்க்கையில் ஈர்த்துக்கிட்டே இருக்கணும். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கை மோசமாகிறதுக்கு காரணம் நம்ம தான். அது இன்னுமே நம்மளால் வந்து நிறைய பேருக்கு வந்து ஏற்றுக்க முடியாது. பட் நானும் அப்படி தான் ஏற்றுக்கலாம் முடியல. எப்படி என் வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு நானே காரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு என் வாழ்க்கையை கெடுத்ததே நான் தான், என்னுடைய திங்கிங் தான், என்னுடைய அந்த ஒரு பயம் தான், என்னுடைய பாஸ்ட் ட்ராமாஸ் தான், என்னுடைய அந்த ஒரு ட்ரிகர்ஸ் அண்ட் ட்ராமாஸ். பயந்து இப்படி ஆகிடுமோ நாய் சங்கிலியை பிடிச்சி இழுக்கிற கதை மாதிரி தான் போச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக விட்டுட்டேன். அப்புறம் யூனிவர்ஸை நம்பினேன், எனக்கான விஷயங்கள் பார்த்துக்கிட்டேன், செல்ஃப் லவ் பண்ணேன், நான் மாறினேன், நான் சந்தோஷமாக மாறினேன். நிறையா விஷயங்கள் புதுசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃபே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகி ஆப்போசிட்டில் இருக்கிற அத்தனை மோசமான விஷயங்களும் அப்படியே க்ரியேட் பண்ணி தலைகீழ அந்த ஒரு படத்துக்கு செட்டு மாற்றுவாங்க தெரியுங்களா, ஷூட்டிங்க்கு. அந்த செட்டிங் மாற்றின மாதிரி என் லைஃப்பில் செட்டிங்காக எல்லாமே மாறிடுச்சு. அப்படியே கண்ணு மூடி கண்ணு திறந்தா லைஃப் எப்படா அந்த ஒரு 8 மாதம் எப்படி போச்சுன்னு எனக்கு நானே ஆச்சரியப்பட்டு ஒரு பின்னாடி ரிவைண்ட் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் என்ன சேஞ்ச் பண்ணேன், என்ன நடந்துச்சு எனக்கு அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணும்போது தான் எனக்குள்ளே நடந்த மாற்றங்கள் எனக்கே புரிய வந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சு நான் பண்ணலை. எனக்குள்ளே நிறையா விஷயங்கள் இவர் தான் வந்து உணர்த்தியிருக்காரு, இவர் தான் வந்து எல்லாமே மாற்றிருக்காரு. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரண்டர். அப்பானே நீயே என்னை பார்த்துக்கோ, எனக்கு ஒன்றுமே தெரியல, ஏன்னா எதுவுமே தெரியலையே, நான் என்ன பண்ணுறது? ஏதாவது ஒரு பாதை இருந்தால் வழியை சொல்லு, நான் அந்த பக்கம் போகிறேன். எனக்கு வழியும் தெரியல, ஒன்றும் திருந்துற மாதிரியும் தெரில, ஒன்றும் நமக்கு வந்து ஃபேவராக இருக்கிற மாதிரியும் தெரில, ஒன்றும் நல்லது செய்கிற மாதிரியும் தெரில, உண்மையாக யாரும் அன்பாக இருக்கிற மாதிரியும் எனக்கு தெரியல. எல்லாமே அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்கள மையப்படுத்தி அவங்கவுங்க வாழ்க்கையில் வந்து அந்தந்த டயத்துக்கு நடிக்கிற மாதிரி இருக்குது. இது எதுவுமே உண்மையாக இல்லையே, நான் எங்கே போய் நான் உண்மையை தேடுவேன்? அப்படிங்கிறதுனால என்ன பண்ணேன், ஓவராலாக நான் எல்லாத்தையுமே இந்த கடவுள் கொடுத்த அத்தனை உலக வாழ்க்கையும் என்ன பண்ணேன், வெறுத்துட்டு அப்படின்லாம் எங்கிட்ட ஓடலைங்க. அதே இடத்துல தான் இருந்தேன், அதே இடத்துல நின்று, அதே இடத்துல எனக்கு கடவுள்
கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனார். எல்லா இடத்துலையும் பாதுகாப்புங்க. நான் போன இடங்கள் நிறைய இடங்கள் தனியாக, நான் இது வரைக்கும் கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருப்பேன், வெளியில் போக மாட்டேன். எனக்கு பஸ்ஸில் ஏறினா தெரியாது, இறங்கினா தெரியாது. எல்லா இடத்துலையும் தனியாக போய் மெடிடேஷன் கிளாஸு, தியானம் கிளாஸு இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். நிறையா விஷயங்களை என்ன அப்டேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், புதுசாக வந்து ஒரு டேரோ பார்த்துட்டு இருந்தேன்னா டேரோ கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுலேயுமே வந்து எனக்கு நிறையா விஷயங்கள் டவுன்லோடாக வந்த நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டதை தாண்டி டவுன்லோடாக தான் நிறையா எனக்கு விஷயம் வந்துச்சு. கற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப கம்மி தாங்க, ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன். பட் எனக்கு டவுன்லோடாக வந்த விஷயங்கள் அதுவுமே உணர்த்தினது வந்து கடவுள் தான். மேலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து, ஏன்னா இது நிறைய பேரோட லைஃப்பை மாற்றுற ஒரு விஷயம். அப்போது எனக்கு வந்து என்னென்னா, இந்த விஷயம் மாறினதுக்கு, நான் இந்த ஒரு லெசன் அனுபவிக்கிறதுக்கு, நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு, இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாலே எனக்கு பின்னாடி நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒரு பார்ன் அண்ட் ப்ராட் அப் வித் கோல்டு ஸ்பூனு, ஏறினா கோல்டு, இறங்குனா இது அதெல்லாம் வந்து கிடையாதுங்க. நான் கை நிறையா மோதிரம் போட்டிருக்கனால, ரொம்ப பெரிய இடத்துல பிறந்து கையில் இது போட்டிருக்கனால நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப இல்லைங்க, தப்பான. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து மோதிரம் போடுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு கடவுளோட ஆசி இருக்கிறனால நான் போட்டுக்கிறேன். என்னோட சந்தோஷம் நான் எப்பயுமே எனக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால் நீங்கள் பார்க்குறவங்க நினைக்கலாம் இவங்க பெரிய பணக்காரங்க வீட்டு பொண்ணு அப்படின்னு. இல்லை, நான் ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு நடுத்தர ஃபேமிலினே சொல்லலாம். நடுத்தர ஃபேமிலி தான், கஷ்டம் நஷ்டம் அன்னைக்கு சம்பாரிச்சா படிக்கலாம். ஆனால் ரொம்ப வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு குடும்பம் தெரியுங்களா. ஆர்த்தோடாக்ஸ் மாதிரி அப்பா, ரொம்ப வீட்டு வேலை தான் செய்யணும், படிப்புங்கிறதெல்லாம் வந்து படிக்கவே கூடாது, படித்தா பைத்தியம் ஆகிடுவாங்க அப்படின்னு புக்கெல்லாம் கிழிச்சு போடுவாங்க. பயந்து படித்தேங்க. எனக்கு படிப்புனா உசுறு, படிப்புனா பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. இல்லை, எனக்கு படிப்புனா உசுறு. பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசை, பட் டாக்டர் ஆக முடியல. சீக்கிரத்தில் அவங்க கடமை முடியணும்னு கல்யாணத்தை பண்ணி வச்சு, என்ன எதுனே வயசு தெரியாமல் அந்த கல்யாண வாழ்க்கை அப்படியே எதுவுமே தெரியாத ஒரு வாழ்க்கையில் என்ன பண்ணணுன்னே புரியாத அப்படியே வாழ்ந்து முடிச்சு கண்ணை முடிச்சு பார்த்தா ஒன்றுமே வாழவே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே வந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் என்னடா வாழ்ந்துருக்கோம் நமக்கு அப்படின்னு ஒரு வெறுத்து போன டைமில் தான் நம்ம ஐயாவை பிடிச்சேன். நம்ம ஐயாவை பிடிச்சேங்கிறது இல்லாமல் அவர் தான் என்னை பிடிச்சிட்டாரு. ஐயோ, இந்த பிள்ளை இதுக்கு மேலே பாவம், இதுக்கு மேலே வச்சு செய்யக்கூடாது. அவங்க செய்யலை, பட் என்னோட கர்மா. ஆம்புலன்ஸ் சவுண்ட், உள்ளே இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும், எந்த ஒரு பெயினும் இல்லாமல் கடவுள் காப்பாற்றணும், எல்லாருமே வேண்டிக்கோங்க. ஸோ இந்த பொண்ணு பாவம்னு அவருக்கே இறக்கம் வந்துருச்சு. இதுக்கு மேலே இது கொடுக்கக்கூடாது, போதும் நீ தப்பிச்சு வெளியே வந்துடுன்னு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தெய்வங்களோட அனுகிரகமும் எனக்கு கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு வாராகி அம்மன், அடுத்தது சிவாப்பா, அடுத்தது முருகன், அப்படியே வரிசையாக வந்தாங்கங்க. அதுக்கப்புறம் யூனிவர்ஸோட ஃபுல் பிளஸ்ஸிங்கு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிட்டு இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், அதனால் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். நிறைய பேர் கேட்பாங்க என் லைஃப் மாறுமாங்க. ஏங்க நானே லைவ் எக்ஸாம்பிளுங்க. நான் நல்லா இருக்கேன்ல, அப்போ நீங்கள் யாருன்னே கேட்பேன். நீங்கள் யார்? நீங்களும் கடவுளோட குழந்தை தானே. நான் மாறின மாதிரி நீங்கள் மாறுங்க. எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, எனக்கு எல்லாமே ஸ்ட்ரைட்டாக கடவுள் தான் சொல்லி கொடுத்தாரு. நீங்களும் மாறுங்க, உங்களுக்கு கடவுள் டைரெக்டாக சொல்லி தருவார். டைரெக்டாக சொல்லலைனாலும் என் மூலமாக சொல்கிறாருல்ல, கேட்டு நம்பி நடங்க. புரியுதுங்களா? எதையோ கண்டவங்களெல்லாம் நம்பி ஏமாந்து போய் இந்த நிலையில் வந்து நிற்கிறீங்கல்ல. நான் கடவுளை தான் நம்ம சொல்கிறேன், வேறு யாரையும் நம்ம சொல்கிறேன். கடவுள் நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்க நிறைய பேர் உங்ககிட்ட நிறைய ரகசியங்கள் இருக்கும், வெளியில் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. நல்லது கேட்டதெல்லாம் நிறைய பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நிறைய வாழ்க்கையில் வந்து பௌர்ணமி மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, அமாவாசை மாதிரி தேஞ்சு போன நிறைய விஷயங்களும் உள்ளே இருக்குது. எல்லாமே பட்டுக்கிட்டு வந்து வெளியில் வந்து நல்ல ஒரு சீக்ரெட் நாலேஜோட, பவரோட, கான்ஷியஸ் மைண்டு, நல்ல ஒரு என்னென்னா நிறைய ஆழமான விஷயங்கள்லாம் புதைஞ்சு கிடக்கும் உங்களுக்குள்ள. ரொம்ப சென்சிட்டிவிட்டியான ஒரு பர்சனுங்க. யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அப்படியே நொடிஞ்சு போயிடுவீங்க. பட் ஆனால் உங்களோட சந்தோஷத்தையே, உங்களுடைய அந்த ஒரு சிரிப்பு, இது எல்லாத்தையுமே மற்றவங்க கையில் கொடுத்து வச்சுட்டு தான் உட்காந்துருக்குறீங்க. அதனால தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நிறைய மாரல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு. வாட்டர் எனர்ஜி, மூன் எனர்ஜி, 2222 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. ஆரஞ்சு ஜோன் பயங்கரமாக அடிக்குது. புதிய ப்ராஜெக்ட் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஏதாவது பண்ணலாமா பிஸ்னஸ்லன்னா யோசனை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஓகேங்க, இன்றைக்கி வந்து ரீடிங் வந்து அவ்வளோதான். இன்றைக்கி வந்து டிவைன் கைடன்ஸ் எடுத்துடலாம். இன்றைக்கி ரொம்ப சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப வளவலன்னு வேண்டாம் இன்றைக்கி. ஓகேங்களா? இன்றைக்கி யாரை எடுக்கலாம்? இன்றைக்கும் நம்ம வந்து கேள்வி கேட்டுருவோமா? இன்றைக்கும் வந்து யார் வர போகிறாங்க நான் பார்க்கல. ஸோ யார் வராங்களோ இன்றைக்கி அவங்களோட ரீடிங் தான். இன்றைக்கி இந்த ரெட் கலர் யாருங்க? ரெட் கலர் யாருன்னு சொன்னேன்? ப்ளூ கலர் யூனிவர்ஸு, ஆரஞ்சு வந்து ஆஞ்சநேயப்பா, மஞ்சள் முருகன். அப்போது இன்றைக்கும் சிவன் தான். நான் அப்போ கரெக்டாக தான் கை வச்சுருக்கேன். சிவாப்பா எப்படியாவது ஒடியாந்துடுறாருங்க. எனக்கு இவரை பார்க்கும்போது பாருங்களேன், இவர் பார்க்கும்போது நிறைய பேருக்கு பயப்படுவாங்க. இல்லை, இவர் ஒரு அன்பான ஒரு தந்தைங்க. புரியுதுங்களா? நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், அதுதான் அவருக்கு ஒரு கோவம் வருது. ஏயா நீதாயா உன் கஷ்டத்துக்கு காரணம், தெரிஞ்சு வா அப்படிங்கிறதுல அந்த லெசன் படிக்கிறப்ப ஒரு கண்டிப்பாக இருப்பாங்க தெரியுங்களா? படிக்கிறப்ப ஸ்ட்ரிக்ட்டு தான்.
ஏன் என் அப்பா காப்பாற்றக்கூடாதா? காப்பாற்றுறதுக்கு தான் பக்கத்தில் நிற்கிறார். லெசன் நீ தான் படிக்கணும். வாழைப்பழத்தை உரிச்சு தான் கொடுப்பாங்க, நீ தானே முழுங்கணும். அப்போ எல்லா விஷயமும் உனக்கு கற்றுக் கொடுக்குறாரு, பார்க்க வைக்கிறாரு. இவ்வளோ கஷ்டம் இருக்கே, இந்த இடத்துல உன் வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறியா, இல்லை நீ நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்கியா? நடந்து முடிஞ்ச விஷயத்தையே நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு விஷயம் நம்மளை அவமதிக்குது, வேணான்னு தூக்கி போடுதுன்னா அந்த இடத்துலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியே விலகி வந்து நம்மளை எந்த இடத்துல அவமரியாதை நடக்குதோ அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்து நமக்கு மரியாதை உண்டு பண்ணுற நிறைய விஷயங்கள் நம்ம வேலிடேஷன் ஃபஸ்ட்டு நம்மளை செல்ஃப் லவ் பண்ணோம்னா மற்றவங்க வந்து ஒரு ஏளனம் பண்ணும்போது தூக்கி எறியும் போது நம்ம அந்த இடத்துல நிற்க மாட்டோம். என்னோட கேரக்டர் யாருமே என்னை தூக்கி போட்டாங்கன்னா அந்த இடத்துல நான் நிற்க மாட்டேன். என்னோட கேரக்டர் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். அதனால தான் யாருமே என்னை ஏமாற்றும் போது என்ன ஆயிடுச்சு, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்ன ஆயிடுச்சு, விட்டு கொடுத்து நிறைய பேருக்கு விட்டு கொடுத்து போயிட்டேன். ஆனால் அது என்னோட கேரக்டரே கிடையாது. பட் ஆனால் குடும்பம்னா அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்து போனேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னை வந்து யாருமே மதிக்கலை. ஏன்னா நானே என்னை வேலிடேஷன் பண்ணல. அவங்க மேலே தப்பே கிடையாது. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், அவங்கெல்லாம் கரெக்டான பர்சன் தான். நான் தான் என் வாழ்க்கையை இவ்வளோ மோசம் பண்ணதுக்கு காரணம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து நானே புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்தேங்க. அப்போ வந்து வெளியில் வந்ததுக்கு காரணம் என் அப்பன் சிவன். நிறைய விஷயங்கள் வந்து என்னன்னா, அந்த ஒரு நெருப்பு எரியுது பாருங்கள். அந்த சிவாப்பா எவ்வளோ அழகாக நம்மளை காப்பாற்றுறாரு. அப்போது உங்களை எரிஞ்செல்லாம் போக விட மாட்டார். இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் எங்கள் வீட்டில் நடந்துச்சு. கேஸ் அடுப்பு வந்து அந்த ஒரு அது என்னென்னா அந்த வால் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கு. அந்த வால்லேருந்து லீக் ஆகி தரையிலேருந்து பிடிச்சி எரிஞ்சிச்சு பாருங்கள். நடுவில் நிற்கிறேன் நான். அந்த ஒரு சீத்தா வந்து இந்த எரியும் பாருங்கள், அந்த ஒரு கற்பை வந்து சோதனை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சத்தியில் எரியிற மாதிரி எரிஞ்சா பாருங்கள். ஒரு செகண்ட் யார் சொன்னாலும் நம்மளை ஒரு செகண்ட் நெருப்பு வந்து தலைமுடியை அப்படியே ஒரு பொசுக்கிடுச்சு. ஒரே ஒரு முடியை பொசுக்கிடுச்சு. ஆனால் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. எல்லா இடத்துலையும் காப்பாற்றினாருங்க. அது யாருன்னு தெரியல. கடவுளே, நான் தேடிட்டே இருந்தேன் ஒவ்வொரு கட்டத்துக்கு மேலே. ஏன்னா ஒரு எனர்ஜி என்னை காப்பாற்றுது. யாரா என்னை பின்தொடர்ந்துட்டே வரேன். நான் படுற கஷ்டத்தில் எல்லாமே காப்பாற்றுறாங்களே யார். ஆனால் கஷ்டம் ஏன் கொடுக்குறாருன்னா கடவுள் கொடுக்கல. நம்ம தான் நம்ம பூர்வ ஜென்ம கர்மாவை கழிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரோம். அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே கழிக்கிறோம். அவ்வளோதான், டிசால்வ் பண்ணுறோம். அப்போ நம்மளை காப்பாற்றுறவர் அவர் இருக்கார். நம்ம நலனுக்கு அவர் இருக்கார். இந்த சுச்சுவேஷனை வந்து அந்த இமோஷனல் ரூபத்தில் நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எதனால் வந்து நீ இவ்வளோ கஷ்டப்படுற அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான லெசன் தான் இங்கே நிற்கிறோம். நம்ம பாடத்தை கற்றுக்கிட்டோம்னா நமக்கு இந்த கஷ்டம் இருக்காது. நான் பாடத்தை கற்றுக்கிட்டேன், கஷ்டம் இல்லை. இங்கே எனக்கு பெயினும் இல்லை, கஷ்டமும் இல்லை. ஃபேமிலி இமோஷனல் சப்போர்ட் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல. ஒரு ஃபேமிலி லெவலில் பிரிஞ்சிருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டாக இருந்து பிரிஞ்சிருக்கலாம், ஒரு எந்த ஒரு உறவாக இருந்து பிரிஞ்சிருக்கலாம், லவ்வராக இருந்து பிரிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக, ஒரு இமோஷனல் சப்போர்ட்டாக எல்லாம் எவ்வளோ அழகாக சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் ஒரு குடும்பமாக. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து மேரேஜ் நோக்கி தான் போகுது. அதனால் நிறைய பேர் வேலைன்னு சொல்லி ஓடிட்டு இருந்தீங்கன்னா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு முக்கியம், புரியுதுங்களா? இங்கே சரியாக இருந்தால் அங்கேயும் சரியாக இருக்கும், எங்கள் கெரியர்லேயும் சரியாக இருக்கும். அப்போ ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். ஒன்று அங்கே நான் ஓடுறேன்னு குடும்பத்தை விட்டுட்டு ஓடினீங்கன்னா குடும்பம் உங்களை விட்டுட்டு ஓடிடும். அதனால் எப்பயுமே வந்து எந்த ஒரு உறவுக்குமே வந்து மதிக்க பழகுங்க. எந்த ஒரு உறவுக்குமே வேலிடேஷன் பண்ண பழகுங்க. ஒரு உறவு இறங்கி வராங்க அப்படிங்கிறதுக்காக அலட்சியம் பண்ணிங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் தேடும்போது அந்த உறவு அந்த இடத்துல இருக்காது. ஓகேங்களா? உண்மையான உறவெல்லாம் இந்த காலத்தில் எங்கேயுமே உண்மையான அன்பு உறவெல்லாம் கிடைக்காது. கிடைச்ச உறவை வந்து தக்க வச்சுக்கோங்க. அவங்கள ஏமாத்தாதீங்க, உண்மையாக நடந்துக்கோங்க. ஓகேங்களா? இது என்னமோ இன்றைக்கி சொல்லணும்னு தோணுச்சு. எப்பயும் நல்லதே நினைங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே நல்லதே நினைங்க. நல்லது மட்டும் செய்யுங்க. எப்பயுமே சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.